ஒரு ஷோ மக்களே ஏற்றுமதி வழிகாட்டு நம்மளோட ரமேஷ்குமார் சார் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அண்ட் சூப்பரான ஒரு பாடல் பார்த்துட்டு வந்துருக்கோம். இந்த பாட்டு சார் சார்பேட்டான ஒரு படத்துல ஒரு மோட்டிவேஷனான ஒரு சாங் சார். நீங்களாம் உங்க இந்த இந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் டைம்ல ரொம்ப டவுனா இருந்தாலோ இல்லை ஒரு மாதிரியா இருந்தாலும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சார் பண்ணுவீங்க? இல்லை இப்போ வந்து நம்ம இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு மேக்ஸிமம் வந்து பாட்டு கேட்கறது, இல்லை ட்ராவல் வெளியே போகிறது, ஒரு டீ காஃபி அந்த மாதிரினா போயிடும். ஸோ இது எக்ஸ்போர்ட் பண்ணுற விஷயங்கிறப்போ இது நம்ம உள்நாடு ப்ளஸ் வெளிநாடு சேர்ந்து சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கிற டைமில் உங்களுக்கு ஏதாவது மென்டல் ப்ரெஷர் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். என்ன பண்ணுன்னா இது இன்னும் எப்படி அடுத்த நெக்ஸ்ட் டைம் எப்படி பெட்டராக பண்ணலாம், அதுக்கு எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸுங்க சார். ஓகே சார். அப்புறம் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க்குங்க சார். நெக்ஸ்ட் டைம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக சார். ஒரு டைம் தப்பு பண்ணிட்டு அதை விட்டுறணும், அடுத்த டைம் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஓட ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன சார் சொல்லுவீங்க? என்டர்டைன்மெண்ட் இப்போ பாட்டு கேட்கறது இந்த மாதிரி சொல்லல இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? என்டர்டைன்மெண்ட்னு பாட்டு கேட்கறது. பாட்டு கேட்கறது தான். பாட்டுங்கிறது ஒரு மனுஷனோட என்ன நினைச்சிட்டு இருக்கானோ அதை கொஞ்சம் மாற்றி யோசிக்க வைக்கும். நல்லா இருக்குங்க சார். சூப்பர் சார். சரி சார், கேள்விக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த பனை மரம் இருக்குல்ல சார், பனை பொருட்கள் அண்ட் பனை ஓலை கைவினை பொருட்கள் ஏற்றுமதி எப்படி சார் பண்ணலாம், அதை பற்றின விஷயம் சொல்லுங்கள். பனை பொருட்கள், பனை ஓலையில் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பனை வெல்லம், இந்தியாவிலிருந்து பனை வெல்லம், பனங்கற்பட்டி மற்றும் பனை ஓலையில் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்வதை பற்றி விவரங்களை இப்போது பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து பனை வெல்லம், பனங்கற்பட்டி, பனை ஓலை கூடைகள், பனை ஓலையின் மூலம் தயாரிக்கப்பட்ட தட்டுகள், பனை ஓலையில் தயாரிக்கப்பட்ட சேமிப்பு பெட்டிகள், விசிறிகள், சுவர் அலங்கார பொருட்கள் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த பனை ஓலையில் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, கத்தார், இங்கிலாந்து, கனடா, தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பனை பொருட்கள் மற்றும் பனை ஓலையில் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். ஸோ சூப்பர் இல்லையா? ஸோ வந்து பனை பொருட்கள் வந்து நல்ல வேல்யூ இருக்காமா, இந்த வெயில் டைமில் நல்லாவே இருக்குல்ல சார்? சூப்பர் சார். இப்போ இந்த தூத்துக்குடி துறைமுகம் இருக்குல்ல சார், அங்கேருந்து என்ன விஷயங்கள் ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதை பற்றின கூடுதல் தகவல்லாம் சொல்லுங்கள் சார். தூத்துக்குடி துறைமுகம் தென்னிந்தியாவில் மிக முக்கியமான துறைமுகம். 2024, 25, 26ஆம் ஆண்டுகளில் பொருட்களை கையாளுவதில் தூத்துக்குடி துறைமுகம் சாதனை படைத்து வருகிறது. தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஆடைகள், பருத்தி, நூல், கைத்தறி பொருட்கள், உப்பு, சர்க்கரை, முந்திரி, கயிறு, நார் பொருட்கள், ரசாயன பொருட்கள், காலணிகள் ஆகிய பொருட்கள் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகளை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து, வியட்நாம், ஜப்பான், சவுதி அரேபியா, கத்தார், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் இல்லையா? ஸோ வந்து தூத்துக்குடி துறைமுகத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. திருப்பூர்லேருந்து ஆடைகள் தூத்துக்குடி துறைமுகத்து மூலமாக ஏற்றுமதி செய்யப்படுது. சூப்பர் சார். சார் இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னென்னா சார், இப்போ வந்து இறக்குமதியாளர் இருக்காங்க சார், இறக்குமதியாளர் ஏற்றுமதியாளர்களுக்கு விலைப்பட்டியல் எப்படி சார் தயார் பண்ணி அனுப்புறது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இறக்குமதியாளருக்கு ஏற்றுமதியாளர் விலைப்பட்டியல் ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ் தயாரித்து அனுப்ப வேண்டும். இதை எப்படி அனுப்புவது பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஏற்றுமதியாளர் முதலில் அவருடைய நிறுவனத்திற்கு லெட்டர் ஹெட் தயார் செய்து கொள்ள வேண்டும். லெட்டர் ஹெட் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த லெட்டர் ஹெட்டில் ஏற்றுமதியாளரிற்கு ஒரு லோகோ தயார் செய்து கொள்ள வேண்டும். லோகோ ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயரில் இனிஷியல் பெயராக இருக்கலாம். உதாரணமாக ட்ரீம் எக்ஸ்போர்ட்ஸ் என்றால் முதல் டிஇ என்று இருக்கலாம், அல்லது கப்பல் விமானம் புகைப்படம் இருக்கலாம். ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயர், முழு முகவரி, பின்கோட், இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் இமெயில் ஐடி, வெப்சைட் ஆகிய விவரங்கள் இருக்க வேண்டும். பின் தேதி என்று இருக்க வேண்டும். ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ் என்று தலைப்பு குறிப்பிட வேண்டும். பொருளின் அடக்க விலை, பேக்கிங் பற்றிய கட்டணங்கள், லாரி போக்குவரத்து கட்டணங்கள், ஏற்றுமதி நிறுவனத்திலிருந்து சென்னை துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம் வரை அந்த லாரி போக்குவரத்து செலவு, கப்பல் கட்டணம் ஆகிய விவரங்களை குறிப்பிட வேண்டும். இந்த விவரங்களை தனித்தனியாக குறிப்பிட்டு மொத்த விலையையும் குறிப்பிட வேண்டும். இதை US டாலரில் குறிப்பிட வேண்டும். பின் பார்சியில் வைத்து தேதி குறிப்பிட்டு இறக்குமதியாளருக்கு இமெயில் அல்லது வாட்ஸ்அப்பில் முறையாக அனுப்ப வேண்டும். இந்த விலைப்பட்டியல் இமெயில் அல்லது வாட்ஸ்அப்பில் சாதாரணமாக அனுப்பக்கூடாது, லெட்டர் ஹெட்டில் தான் அனுப்ப வேண்டும்.
அப்போதுதான் இறக்குமதியாளருக்கு இந்த விலைப்பட்டியலிற்கான அதனுடைய தரம் இறக்குமதியாளருக்கு எளிதில் சென்றடையும். இறக்குமதியாளரிடமிருந்து அதற்கான பதில் கிடைக்கும், ஏற்றுமதி ஆர்டரும் கிடைக்கும். சூப்பர் இல்லையா? ஸோ வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டியது கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணால் தான் அது நல்லபடியாக அது கரெக்டாக கொண்டு போக முடியும் இல்லை சார்? சூப்பர் சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், வந்து ஐஸ்கிரீம் இருக்குல்ல சார், ஐஸ்கிரீம் வந்து இப்போ நிறைய ஐஸ்கிரீம்ஸ் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க, நிறையா பேர் மாடர்ன் நேம்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது. இந்த இயற்கை மூலிமா ஐஸ்கிரீம் பண்ணுற விஷயங்கள் அதை எப்படி ஏற்றுமதி பண்ணலாம், அதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள் சார். ரசாயனம் கலக்காமல் இயற்கையான பொருட்களை கொண்டு ஐஸ்கிரீம் தயாரித்து ஏற்றுமதி செய்யலாம். இந்த இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள ஐஸ்கிரீமுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. இயற்கையான பொருட்களில் தயாரிக்கப்பட்ட ஐஸ்கிரீம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். தேங்காய் பால் ஐஸ்கிரீம், மஞ்சள் ஐஸ்கிரீம், இஞ்சி ஐஸ்கிரீம், பலாப்பழ ஐஸ்கிரீம் மற்றும் கம்பு ஐஸ்கிரீம், ராகி ஐஸ்கிரீம், சாமை ஐஸ்கிரீம் போன்ற இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஐஸ்கிரீம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த இயற்கையான ஐஸ்கிரீம் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஜப்பான், கத்தார், இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர்ல. எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன், கம்புல ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க எனக்கு சத்தியமா தெரியாது சார். தானியங்கள்ல பண்றாங்க. கம்பு இஞ்சிலாம் சொல்றீங்களா சார்? அதான் வியப்பா இருக்கு எனக்கு, இஞ்சியில கூட ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க சார். இதற்கு வந்து சுவைக்கு அந்த ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக இயற்கையான கருப்பட்டியும் பயன்படுத்தி தயாரிக்கலாம் சார். சூப்பர் சார். இப்போ வந்து பார்த்துக்கோங்க, இயற்கை மூலியமாக ஐஸ்கிரீம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கம்மா, நல்ல ஒரு விஷயம் தான். இன்றைக்கி வந்து ஃபுட்டி நிறைய பேர் இருப்பீங்க, இதெல்லாம் கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கடை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சார் கண்டிப்பாக, அப்படி தான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இந்த சுடிதார் ஏற்றுமதி எப்படி சார் பண்ணலாம்? விமன்ஸுக்கான கொஸ்டினாக இருக்குது. நிறைய பேர் இப்போ வீட்டில் ஸ்டிச்சிங்லாம் பண்ணுறாங்க, அதை முடிச்சு இப்போது தெரிஞ்ச கடைகளில் போய் கொடுக்குறாங்க, இதை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நல்ல வேல்யூ இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி இப்போ சுடிதார் எக்ஸ்போர்ட் எப்படி சார் பண்ணலாம், அதை பற்றின விஷயங்கள் சொன்னாங்க. எம்ப்ராய்டரி காட்டன் சுடிதார்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் எம்ப்ராய்டரி காட்டன் சுடிதார்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் எம்ப்ராய்டரி காட்டன் சுடிதார்கள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து எம்ப்ராய்டரி காட்டன் சுடிதார்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, ஜெர்மன், கனடா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மற்ற மாவட்டங்களில் வசிக்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் இந்த எம்ப்ராய்டரி காட்டன் சுடிதார்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் மொத்தமாக தயாரிப்பாளரிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ வந்து எடுக்க வேண்டிய இடத்த மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்ல லாபம் கிடைக்கும் சார் சொல்கிறாங்க. சூப்பர் சார். இப்போ நம்ம சிக்கன் மட்டன்லாம் இருக்குல்ல சார், அப்போ வந்து இதே மாதிரி மாமிசம் எப்படி சார் நம்ம அங்கே எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அது எப்படி போகுமா, கெட்டு போகாதா, அது எப்படி பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவிலிருந்து ஆட்டு மாமிசம், கோழி மாமிசம் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இது பதப்படுத்தி கூல் ஸ்டோரேஜில் கண்டெய்னரில், குளிர்சாதனம் வசதியுள்ள கண்டெய்னரில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த குளிர்சாதனம் அந்த கண்டெய்னரில் கூல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இருக்குது சார். ஆமாம். இப்போ திருப்பூர்லேருந்து இந்த கார்மெண்ட்ஸ் பனியன் டிஷர்ட்டில் எக்ஸ்போர்ட் ஆகுதுல்ல சார், அது வந்து 20 அடி கண்டெய்னர், 40 அடி கண்டெய்னரில் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க சார். அதாவது தூத்துக்குடி, சென்னை துறைமுகம் மூலமாக. ஓகே சார். அப்போ வந்து அது வந்து நார்மல் கண்டெய்னருக்கு சார், அதில் கூல் ஸ்டோரேஜ் இல்லைங்க சார். ஓகே சார். ஆனால் இது வந்து இந்த ஆட்டு மாமிசம், கோழி மாமிசம் வந்து பதப்படுத்தி அந்த கண்டெய்னரில் இல்லை சார், இப்போ கூல் ஸ்டோரேஜ் இருக்கிற கண்டெய்னர். இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ சிக்கனு மட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து 1 நாள் இல்லை 2 நாள், அதுக்கு மேலே போனால் அது வைக்க முடியாது. அப்படிங்கிறப்போ நம்ம ஊரில் ஓகே. பட் ஆனால் நம்ம இப்போ வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கிறப்போ அது போய் சேரக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 4 இல்லை 5 நாள் ஆயிரும் இல்லைங்களா? அதை எப்படி அது பார்க்குறாங்க? அதை பதப்படுத்தி வச்சா அது பாதுகாப்பாக அதை பதப்படுத்தி ஓகே சார். அதை வந்து குளிர்சாதனம் இருக்கிற கூல் ஸ்டோரேஜ் இருக்கிற கண்டெய்னரில் ஏரில் ஃப்ளைட்டில் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த காய்கறிகள், பழங்கள் மாதிரியே இந்த மாமிசமும் ஏற்றுமதி ஆகுது. ஸோ ஃப்ரிட்ஜில் தாங்க பாதி பேர் வாழ்கிறாங்க, இதெல்லாம் கேட்குறப்ப தான் எனக்கே புரியுது. ஓகே சார். இப்போ என்னென்ன சார், இந்த கிரேப்ஸ் சார், திராட்சை எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள். திராட்சை 2 வகையான திராட்சைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை. இந்தியாவில் திராட்சை சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் கோவை, ஊட்டி ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. திராட்சை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யலாம். திராட்சையை மதிப்பு கூட்டி ஜூஸ் தயாரித்தும் ஏற்றுமதி செய்யலாம். அப்படி ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும்.
திராட்சை மதிப்பு கூட்டி திராட்சை ஜூஸ் தயாரிக்கும் பொழுது திராட்சையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் அப்படியே இருக்க வேண்டும். திராட்சை மதிப்பு கூட்டி திராட்சை ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் முக்கியமானது. பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். திராட்சை ஜூஸ் தயாரிக்கும் பொழுது பிராண்ட் பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். திராட்சை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட திராட்சை ஜூஸ் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். வணிக ஏற்றுமதியாளர்கள் திராட்சை மற்றும் திராட்சை ஜூஸ் ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். இந்த திராட்சையை கோவை மாவட்டத்தில் உள்ள தொண்டாமுத்தூர் ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாயிகளிடம் நேரடியாக மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர்ல. ஸோ திராட்சைக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்காம சார் சொன்னாங்க. இப்போ இந்த கிச்சன் மேட்லாம் இருக்குல்ல சார், அதை எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கிச்சன் மேட் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஹேண்ட்லூம் கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட கிச்சன் மேட்டுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவில் கிச்சன் மேட்டுகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் கிச்சன் மேட்டுகள் கரூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கைத்தறியில் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. இங்கே மாவட்டங்களில் தயாரிக்கப்படும் கிச்சன் மேட்டுகள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட கிச்சன் மேட்டுகள் 2024-25ஆம் ஆண்டில் மலேசியா, ஸ்ரீலங்கா, ஜப்பான், ஸ்பெயின், பிரேசில், வியட்நாம், இத்தாலி, தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட கிச்சன் மேட்டுகள் நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். வணிக ஏற்றுமதியாளர்கள் இந்த கிச்சன் மேட்டுகளை கரூர், ஈரோடு மாவட்டங்களில் உள்ள தயாரிப்பாளர்களிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். கிச்சன் மேனுக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்குது. அது கருட் சைட்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சூப்பர் சார். இப்போ வந்து இந்த சோனைக்கிழங்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க சார். சோனைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு ரெண்டு ஒன்று தானே. ஸோ அந்த கிழங்கு எப்படி சார் ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதை பற்றின விவரம் சொல்லுங்கள். அந்த கிழங்கு வகை சொல்கிறப்போ இன்னும் 2 சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க சார். அதெல்லாம் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சரி. இந்த கீரைகள், எண்ணெய்கள், இந்த ப்ராடக்ட் மாதிரியே கிழங்குகளும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன சார். ஓகே சார். இந்த மரவள்ளி கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு, அப்புறம் சேனை கிழங்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. இந்த சேனை கிழங்கு வெளிநாடுகளில் ஃபாஸ்ட் ஃபுட்டாக அழைக்கப்படுகிறது. சூப்பர். சேனை கிழங்குக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. இந்தியாவிலிருந்து சேனை கிழங்கு மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வணிக ஏற்றுமதியாளர்கள், புதிதாக ஏற்றுமதி தொழில் தொடங்கும் வணிக ஏற்றுமதியாளர்கள் சேனைக்கிழங்கு தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். சேனைக்கிழங்குக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு உள்ளது. சூப்பர் ஃபுட்டாக இது பண்ணுறாங்க சார். பாருங்க. சூப்பர் சார். இப்போது நெக்ஸ்ட் என்ன சார், மணி பர்ஸ் எப்படி சார் ஏற்றுமதி பண்ணலாம், அதை பற்றின சொல்லுங்கள் சார். லெதர் மணி பர்ஸ், தோலில் தயாரிக்கப்பட்ட லெதர் மணி பர்ஸ் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவில் லெதர் மணி பர்ஸ் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் லெதர் மணி பர்ஸ் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் லெதர் மணி பர்ஸ் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து லெதர் மணி பர்ஸ் சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, வியட்நாம், தாய்லாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. லெதர் மணி பர்ஸ் நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் இல்லையா? ஸோ வந்து இப்போ சில விஷயங்கள் கேட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் கேள்விகள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சூப்பரான சாங் வந்துட்டு கேட்டு வந்திருக்கேன். நான் இது விஜே பிளாக் ஆர்த்தி, இது SST வழங்கக்கூடிய ஏற்றுமதி வழிகாட்டி ஷோ. மக்களே மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு முடிச்சுட்டு வந்துருங்க.